الحمد لله الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. وقال نبينا صلى الله عليه وسلم حين سئل أي العمل أحب إلى الله الصلاة على وقتها أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, சென்ற வார ஜும்மாவிலே வசியத் என்கின்ற இறுதி விருப்பம், இறுதி உபதேசம், இறுதி ஆசையை பற்றி நாம் பேசினோம். அதிலும் குறிப்பாக நபிமார்களுடைய இறுதி விருப்பம் என்னவாக இருந்தது என்பதையும் நாம் பேசினோம். இன்றைய ஜும்மாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி விருப்பம், இறுதி வசியத் என்னவாக இருந்தது என்பதை விரிவாகவே நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி விருப்பம், இறுதி ஆசை என்பது கான ஆகிரு கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தை அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து, தொழுகை தொழுகை, தொழுகையை பேணுதல், தொழுகையை பேணுதல் என்பதாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மாஜாவில அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கொஞ்சம் விரிவாகவே பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான இறுதி உபதேசம் ஆம்மத்து வசியத்து ஆமத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான இறுதி உபதேசம், அதுவும் ஹீன ஹலரத்துல் மௌத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்க இருக்கின்ற அந்த சமயத்திலே, நபிகளாருடைய மரண சமயத்திலே, இன்னும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நபிகளாருக்கு கர்கரா ஏற்பட்டு கொண்டிருந்த சமயத்திலே, நபிகளாருடைய மூச்சு இழுத்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே, கடைசி நொடியிலே, கர்கராவுடைய சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து, தொழுகை தொழுகை என்று சொல்லிக் கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு மாஜாவுடைய இன்னொரு ரிவாயத்தில இப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை தொழுகை 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களால் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற வரை, அவர்களால் சொல்ல முடியல, அவர்களால் முடியாத அந்த தருணம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகை 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 என்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சொல்ல முடியாத நிலை வருகின்ற வரை தொழுகை தொழுகை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று இப்னு மாஜாவுல ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்துல
அவர்கள் செய்த இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய உபதேசம், மிகப்பெரிய வசியத், தொழுகையை நீங்கள் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதாகத்தான் இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேர சொல் மட்டுமல்ல, இறுதி நேர செயலும் தொழுகையாகத்தான் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகளாருடைய அந்த இறுதி நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், சிறிது நேரம் தெளிவாக இருக்கிறார்கள், சிறிது நேரம் மயக்கத்திலே இருக்கிறார்கள், மயங்கி விழுந்து விடுவார்கள், பிறகு எழுவார்கள், பிறகு மயங்கி விழுந்து விடுவார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை, மயக்கம் தெளிந்து எழுந்த அந்த சமயத்தில தொழுகைக்கான அழைப்பு கேட்ட உடனே இரு நபர்களை அழைத்து, ஒன்னு ஃபதுல் இப்னு அப்பாஸ், இன்னொன்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இருவர்களையும் அழைத்து இருவருடைய தோளிலும் இரண்டு கைகளை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், துஹத்து ரிஜ்லாஹு ஃபில் அர்தி, பூமியிலே அவருடைய கால்கள் இழுபட்டு கொண்டிருக்கும் நிலையில பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், கன்னி அம்புரு, நான் அதை இப்பொழுதும் பார்ப்பதை போன்று இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் கூட, கடைசி கட்டத்தில் கூட, அந்த வெடிப்பு ஏற்பட்ட அந்த சமயத்தில இரு நபர்களுடைய தோள்களிலே கைகளை போட்டவர்களாக, தரையிலே கால்கள் இழுவிட்டவர்களாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கால்கள் எப்பொழுது இழுபடும், எப்பொழுது ஸ்டெடியாக நடக்க முடியவில்லையோ அப்பொழுதுதான் கால்கள் இழுபடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேரம் முடியாத சூழ்நிலையில தொழுகைக்காக, ஜமாத் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வார்த்தை, இறுதி உபதேசம் மட்டுமல்ல, இறுதி செயலும் தொழுகையை முன்னிறுத்தியதாக, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை முன்னிறுத்தியதாக இருந்தது என்கின்ற பொழுது, தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதை நாம் கண்ணியத்திற்குரியவர்களே சிந்திக்க வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? மரண நேரத்தில் இவ்வளவு அழுத்தமாக திரும்ப 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 இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லிக் கொண்டிருந்தார்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடையாளமே தொழுகைதான். தொழுகைதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று பெயர்கள் அல்ல அடையாளம். ஒரு முஸ்லிம் பெயர் வைத்து விட்டால் அவர் முஸ்லிம் என்பதாக ஆகிவிடுமா? அது அல்ல அடையாளம். முஸ்லிம் கலாச்சாரத்திலே வாழ்கிறார், முஸ்லிம்கள் நிறைந்த இடங்களிலே வாழ்கிறார், முஸ்லிமுடைய ஊரிலே வாழ்கிறார், முஸ்லிமுடைய மஹல்லாவிலே வாழ்கிறார், அவர் முஸ்லிமாகி விட முடியுமா? அது அடையாளமா? முஸ்லிமுடைய ஆடைகளை அணுகிறார், தொப்பி அணுகிறார், தாடி வைத்திருக்கிறார், அது முஸ்லிமுடைய அடையாளமாக ஆகிவிட முடியுமா? இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம், ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு மூமினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்குஸ் ஸலாத், மனிதனுக்கும் குஃபருக்கும், ஒரு மனிதனுக்கும் குஃபருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசமே அவன் தொழுகையை விடுவதுதான். ஒருவன் தொழுகையை விடுகிறான் என்று சொன்னால் அவன் குஃபரிலே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல் ஆஹிது பைனனா வ பைனஹு வஸ்ஸலா, நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒப்பந்தமே தொழுகைதான். அவன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் காஃபிராகி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. இணையத்திற்குரியவர்களே, நபிகளார் அழுத்தமாக பேசுகிறார்கள், அழுத்தமாக சொல்லுகிறார்கள். ஒரு மோமின், ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பது தொழுகை. அது அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையிலே இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்கள். ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன? தொழுகை. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் மரண நிர்வாகியில் கூட தொழுகை 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 தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே மட்டுமல்ல ஆகிரத்திலும் தொழுகைதான் முதல் கேள்வி.
இன்ன அவ்வலுமா யுஹாசிபு பிஹி இன்ன அவ்வலுமா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி. கியாமத்து நாளையில அடியார்களிடத்தில கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி அமலிஹி, அவருடைய அமல் சம்பந்தமாக அஸ்ஸலாத்து, தொழுகைதான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா கியாமத்துல மஹ்ஷர்ல இருந்து நம்மை எழுப்பியதற்கு பிறகு நம்ம இடத்துல கேட்க போகின்ற முதல் கேள்வியே தொழுகைதான். தொழுதாயாங்கிறதான் கேள்வி. யார் அதிலே வெற்றி பெற்று விடுகிறார்களோ, கமன் சலுகத், யாருடைய தொழுகை சரியாக இருந்ததோ அவர் அவர் வெற்றி பெற்று விட்டார். யாருடைய தொழுகை சரியாக இல்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார், கேவலமடைந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணையத்திற்குரியவர்களே, உலகத்தில ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு மூமினுடைய அடையாளம் தொழுகை. ஆகிரத்துல வெற்றி பெறுவதற்குண்டான முதல் காரணம் தொழுகை. தொழுகை சரியா இருந்துட்டா எல்லா அமல்களும் சரியா இருக்கும். பின்னால் மஹ்ஷருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஆகிவிடும். தொழுகை சரியாக இல்லை என்றால் மஹ்ஷரில எல்லா காரியங்களும் தோல்வியாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். இணையத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு காரணங்கள், தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக அத்தியாவசியமான கடமையான ஒன்று. தொழுகையை அதனுடைய நேரங்களிலே பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுதுதான் தொழுகை பரிபூரணமாக ஆகும். இணையத்திற்குரியவர்களே, டைமிங், தொழுகைக்கான நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. எப்பொழுது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எந்த தொழுகை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் என்பது கிடையாது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கித்தாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகையாகிறது மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம். சுபுஹ் தொழுகை அதிகாலையில, லுஹருடைய தொழுகை பகல்ல, அசருடைய தொழுகை அந்தி வேளையில, மகரிபுடைய தொழுகை முன்னிரவுல, இஷாவுடைய தொழுகை பின்னிரவுல, ஒவ்வொன்றுக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்தந்த நேரங்கள்ல அந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக அவைகளை நிறைவேற்ற வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ் தஆலாவுக்கு ஆக பிரியமான அமல் எது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் தொழுகைய நேரத்தில் தொழுகிறது, கரெக்டான டைமிங்ல தொழுகிறது. இணையத்திற்குரியவர்களே, எல்லாம் டைமிங், எல்லாம் நேரப்படி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கிறது, நம்முடைய உடல் இயக்கங்கள் இருக்கிறது, அதுக்குண்டு எல்லாம் நேரம் இருக்கிறது. தூங்குறதுக்குன்னு நேரம் இருக்கிறது. வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அல்லாஹ் தஆலா வஜஅல்னா லைல லிபாசா, இரவு நேரத்தை உங்களுக்கு ஆடையாக ஆக்கி இருக்கிறான், தூக்கத்தை உங்களுக்கு அமைதியானதாக ஆக்கி இருக்கிறான், நிம்மதியானதாக ஆக்கி இருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்லுகிறான். இரவு நேரம் என்பது தூக்கத்திற்கான நேரம். இரவுல தூங்கணும், தூங்கினாத்தான் உடல் முழுவதும் அமைதி வரும், உடல்ல உள்ள எல்லாம் சீர்பெறும். தூக்கத்தை, தூங்கக்கூடிய நேரத்தை சரியாக தூக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, நேரம் தவறுகின்ற பொழுதுதான் ஸ்ட்ரெஸ், உடல்ல கோளாறுகள், உடல் நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது. விழிக்கின்ற நேரத்துல விழிச்சிடணும், தூங்குற நேரத்துல தூங்கணும். இணையத்திற்குரியவர்களை, இஷாவுக்கு பிறகு தூக்கம், சுபுடைய நேரத்துல விழிப்பு, இதுதான் டைமிங். இதுதான் உடலுடைய எல்லா வகையான நலவுக்கும் காரணமாக இருக்கும். நேரம் தவறுகின்ற பொழுது உடல்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும், மனசுல எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும், மூளையில எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த இளைஞர்கள் முழுவதுமாக இரவு முழுவதும் மொபைல் போன் பார்க்கறதுலேயே கழித்துக் கொண்டு இருக்கிறார். 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் தூக்கமே கிடையாது. கண்ணியத்திற்கு இது அப்படியே பழக்கத்துக்கு வருமேயானால் மூளையில பிரச்சனைகள் ஏற்படும், இதயத்துல பிரச்சனைகள் ஏற்படும், உடல்ல பிரச்சனைகள் ஏற்படும், ஆண்மையில பிரச்சனை ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்கள், அத்தனையும் ஆய்வினுடைய முடிவுகள். ரொட்டேஷன் கரெக்டா இருக்கணும், இரவு நேரத்துல தூங்கணும். அந்த அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை அதற்காக படைத்திருக்கிறார். பகல்ல முழிக்கணும், பகல்ல தூங்கக்கூடாது. 8 மணி வரை, 9 மணி வரை, 10 மணி வரை தூங்கக்கூடாது. அது விழிப்பிற்கான நேரம், அது உறக்கத்திற்கான நேரம். அது
இது மாறக்கூடாது, இந்த ரொட்டேஷன் மாறக்கூடாது, அந்த டைமிங் மாறக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நேரப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். எல்லாம் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார் என்றால் காலையில 9 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும்னா 9 மணிக்கு ஸ்கூல்ல நம்ம கொண்டு போய் விட்டுறோம். காலேஜ்ல 8 மணிக்கு இருக்கணும்னா 8 மணிக்கு காலேஜ் கொண்டு போய் விட்டுறோம், போயிடுறோம். ஆபீஸ்ல, அலுவலகத்துல, கடைகள்ல 9 மணிக்கு நீங்க உள்ள இருக்கணும்னா உள்ள இருக்கணும். இந்த மிஷின்ல நாம கைரேகை வச்சு ஆகணும்னா வச்சிடறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் மிக சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் டைமிங் சொல்லி இருக்கிறான் தொழுகைக்குன்னு சொல்லி, அந்த டைமிங்கை மட்டும் பேணுகிறது இல்லை, அந்த டைமிங்கை மட்டும் பயன்படுத்துறது இல்லை, அந்த டைமிங்கை மட்டும் கரெக்டா தொழுகிறது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஸ்கூலுக்கு ஒருவர் தினமும் லேட்டா போறார். காலையில 8, 9 மணிக்கு போக வேண்டிய ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல சும்மா இருப்பாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, காலேஜுக்கு லேட்டா போனா காலேஜ் சும்மா இருப்பாங்களா? அதே மாதிரி வேலைகளுக்கு, உத்தியோகங்களுக்கு டைமிங் போகணும் சும்மா இருப்பாங்களா? சம்பளத்துல பிடிப்பாங்களா? இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் என்பது மிக 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 முக்கியமானது. அதே போல அல்லாஹு தஆலா தொழுகைக்கென்று சில நேரங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான்னு சொன்னா அந்த நேரங்கள்ல சரியா தொழுதுறணும். அப்படி தொழுகின்ற பொழுது டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நேர மேலாண்மை நம்ம இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில வந்துடும். எதையும் பஞ்சுவேஷன், எதையும் நேரத்தோடு, பஞ்சுவாலிட்டியோடு, நேரத்தோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை, ஒரு குணம் ஆட்டோமேட்டிக்கா தொழுகை அதனுடைய நேரங்களே தொழுகின்ற பொழுது மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. சோம்பல் போய்விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலான சோம்பல் தான் தொழுகையை நேரத்திலே தொழுக விடாமல் இருக்கிறது. தொழுகைய நேரத்திலே தொழுது பயன்படுத்திட்டா, பழகிட்டா, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்டோமேட்டிக்கா சோம்பல் போயிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைய நேரத்திலே தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். குர்ஆன்ல மட்டும் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி 60 இடங்களிலே பேசுகிறான். தொழுங்க தொழுங்க தொழுங்க, அகீமுஸ்ஸலா அகீமிஸ்ஸலா இன்னஸ்ஸலாத, தொழுகையை பற்றி மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல 60 இடங்கள்ல பேசுகிறான். தொழுகை 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 தொழுகை. அப்ப ஒருவர் முறையாக சரியாக தொழாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய 60 கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார் என்பது பொருள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிறார் என்பது பொருள். ஒரு மனிதர் சரியாக முறையாக அந்த நேரங்களிலே தொழுகின்ற பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர் பேணுகிறார், அதை மதிக்கிறார், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை மதிக்கிறார், நபிகளாருடைய அன்பை பெறுகிறார். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எதுவெல்லாம் நலன்கள் என்று சொல்லி இருக்கிறானோ, நன்மைகள் என்று சொல்லி இருக்கிறானோ, அத்தனை நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்களா இல்லையா, ஒரு நேர தொழுகை இன்னொரு நேர தொழுகையினுடைய இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடுகிறது. நான் ஃபஜர் தொழுது ஃபஜருக்கு பிறகு உள்ள அந்த டைம்ல ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால் லுஹருடைய நேரம், அந்த தொழுகை அந்த இடைப்பட்ட நேரங்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் முறையாக 5 நேரங்களும் தொழுது கொண்டு வருவாரே ஆனால் அவர் எல்லா பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவராக ஆகிவிடுவார். அவருடைய எல்லா தேவைகளும் நிறைவு செய்யப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படுகின்ற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். இணையத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நேரமும் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியங்களை லேசாக்கி, இந்த கஷ்டங்களை நீ என்னை விட்டும் தூரமாக்கு அப்படின்னு துஆ கேட்கின்ற பொழுது இணையத்திற்குரியவர்களே, நம்முடைய தேவைகள் நிரப்பமாகி, நம்முடைய தேவைகள் நிறைவேறி, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஒரு செழிப்பமான ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அதற்கு தொழுகை மிக முக்கியமான. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்தந்த நேரங்களிலே தொழுவதின் மூலமாக ஏற்படுகின்ற மிகப்பெரிய பலன்கள் இவைகள் எல்லாம் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழுகையை பற்றி இன்னும் ஆழமாக அதனுடைய பயன்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல எக்கச்சக்கமாக வந்திருக்கிறது. மேலோட்டமாக சில நமக்கு விளங்குவதற்காக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்தந்த நேரங்களிலே தொழப்படுகின்ற தொழுகையினுடைய பயன்கள், அதை விடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், நம்ம ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி நேரம் தவறிட்டா எல்லாம் தவறி போகும்.
ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் டைமிங்க்கு வரும். 4 மணிக்கு ட்ரெயின், காலையில அதிகாலையில 4 மணிக்கு ட்ரெயின் சொன்னா 4 மணிக்கு நாம போய் நிக்கிறது இல்ல, 3:30 மணிக்கே போய் நிக்கிறோம். ஏன்னா ட்ரெயின் போயிருச்சுன்னு சொன்னா அந்த ட்ரெயின் திரும்ப பிடிக்க முடியாது. எங்க போக வேண்டுமோ அந்த போகக்கூடிய எல்லாம் தடைபட்டு போகும், எல்லாம் நஷ்டமாகி போகும், எல்லாம் பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போகும். அப்ப 3:30 மணிக்கு போய் நிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பிளைட்னு சொன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறோம் ஏர்போர்ட்ல. விட்டுட்டா பிளைட் போயிடும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டோர் க்ளோஸ் ஆயிடும், எல்லாம் டைமிங். அதை விட்டுட்டா அதனுடைய நஷ்டம் பெரும் நஷ்டம். ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டே இருந்தா வெளியே நிக்க வைப்பாங்க, காலேஜுக்கு லேட்டா போயிட்டே இருந்தா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வேலைக்கு லேட்டா போயிட்டே இருந்தா சம்பளத்துல பிடிப்பாங்க, வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, எல்லாம் நஷ்டம். டைமிங் மாறுகின்ற பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, நஷ்டம் என்கின்ற பொழுது தொழுகையை அதனுடைய நேரங்களிலே தொழாமல் தள்ளி போடுபவர்களுக்கும் பெரும் நஷ்டம் காத்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழாதவர்களுக்கு கேடுன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, சூரத்துல் மாஊன்ல வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான். அராய்தல்லதி யுகத்தி பித்தில்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான், தொழுகையாளிகளுக்கு நஷ்டம், தொழுகையாளிகளுக்கு நாசம்ங்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில யார் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, மறதியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகள். இணையத்திற்குரியவர்களே, தொழுகைக்கு வராமல் மறதியாக இருப்பது, தொழுகைக்குள்ளே மறதியாக இருப்பது, ரெண்டு மறதியும் அது எடுத்துக்கும். தொழுகைய டைமிங்ல போய் தொழுகாம அசால்ட்டா இருக்கிறது, மறதியா இருக்கிறது, சேர்த்து தொழுக்கலாம் நினைக்கிறது, லுஹர் அசரோட சேர்த்துக்கலாம், அசர மகரிபோட சேர்த்து கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைத்து பொடுபோக்காக மறதியாக யார் இருக்கிறார்களோ ஃபவைல், அவர்களுக்கு கேடு அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா குர்ஆன். இணையத்திற்குரியவர்களே, நீங்க ஆழமா யோசிக்கணும். அப்படி தொழுகிறவளுக்கே கேடுன்னு சொன்னா, அல்லாஹ் அப்படி தொழுகிறவளையே உழவு அல்லாஹு தஆலா திட்டுறான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அசிங்கம் கேவலம் சொல்றான்னு சொன்னா, அறவே தொழுவாதவர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியான வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அந்த நேரத்தை தவற விடுகிறார்களோ அவர்களுக்கே இவ்வளவு நஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்று சொன்னால் அறவே தொழுகாதவருடைய நிலை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை அதனுடைய தொழுகணும், முதல்ல தொழுகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பேர சொல்லி இருக்கிறார்கள். அந்த தொழுகையையும் நேரத்தோடு தொழுகணும். கண்ணியத்திற்குரிய அந்த தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் எந்தவித காரணமும் இல்லாமல் ஜமாத்தை விட்டுவிட்டு பள்ளியிலே வீட்டிலே தொழுகிறார்களோ, சில வாலிபர்களை ஏறி அவர்களுடைய வீட்டை எரித்து விட என் மனம் நாடுகிறான். எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்தவித காரணமும் இல்லாமல் ஒருத்தருக்கு முடியல, மழை பெய்யுது, இது மாதிரியான சில சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன் தாண்டி எந்த காரணமும் இல்ல, சோம்பேறித்தனம் ஒன்றை தவிர, வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு சோம்பேறித்தனம், அதனால வீட்டுல தொழுகிறேன், நான் தான் தொழுகிறேன்ல அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் எந்தவித காரணமும் இல்லாமல் வீட்டுல தொழுகிறார்களோ, ஃபர்து தொழுகிறார்களோ, அவர்களுடைய வீட்டை சில வாலிபர்களை ஏவி விறகுகளை சேகரித்து அவருடைய வீட்டை எரித்து விட என்னுடைய மனம் நாடுகிறதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 நேரம் தொழுகணும், அதுவும் பள்ளிவாசல்ல தொழுகணும், அதுவும் ஜமாத்தோட தொழுகணும். இதுதான் ஒரு தொழுகை பூரணமாக பரிபூர்ணமாக முழுமையாக அடைவதற்கு வழியாகும், காரணமாகும். இணையத்திற்குரியவர்களே, அப்படியான தொழுகையாளிகளாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல எப்படி துஆ செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக என்னை நீ ஆக்கி வைப்பாயாக, மின் துர்ரியத்தி, என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய வம்சத்தார்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இணையத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இப்படியான ஒரு துஆவை கேட்டிருக்கிறார்கள் என்றால், நாமும் நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை
தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கி வைப்பாயாக. அவன் துர்ரியத்தி என்னுடைய பிச்சலங்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவளாக ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை விடாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் முயற்சி செய்து முழுமையாக தொழுகையை நிறைவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.